வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துள்ளது. மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை நீ உணரப் போகிறாய். தொலை தூரத்திலிருந்து உனக்கான அழைப்புகள் நிச்சயம் வரும். சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும். ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தை அவர்கள் கர்ம வினை தருகிறது. ஆனால் வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் மாறக்கூடியது. கடவுளை நினைத்து கடமையை செய்து வரும்போது கர்ம வினைகள் கரைவது உறுதி. அதை கண்டு நீ அச்சம் கொள்ளாதே. ஒவ்வொருவரும் இதை கடந்து வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள்தான். தைரியமாக இருந்து என் நாமத்தை உச்சரித்து வா. இன்று நீ ஏற்றும் தீபம் நிச்சயம் உன் வாழ்வில் ஒளி தரும். நான் தருவதை வாங்கிக் கொள்ள நீ தயாராக இரு. உனக்கு ஒரு அதிசயம், ஆச்சரியம் கண்டிப்பாக இந்த வார இறுதிக்குள் காத்திருக்கிறது. உன்னை தாங்கி பிடிப்பேன், தூக்கி உயர்த்துவேன் என்று நான் ஒரு தரம் சொன்னேன். நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றுவேன். நான் என்றுமே வாக்கு மீற மாட்டேன் குழந்தையே. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள். வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும். ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டுவிட்டேன். இதோ பலனோடும் பதிலோடும் வந்து கொண்டிருக்கிறேன். என்னை வரவேற்க நீ தயாராக காத்திரு. நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்த செல்வமும் உன்னை கைவிடும் பொழுது வராகித்தாயே என்று சொல்லிப்பார். கை கொடுக்க நான் ஓடோடி வருவேன். உன் வேண்டுதல் நிறைவேற உள்ளது என் குழந்தையே. உடனே கேட்டுவிடு. உன்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல் ஒன்று இப்போது நிறைவேறவுள்ள காலகட்டம் இது. என் சத்தம் உன் மனதில் ஒலித்தால் இப்போதே என்னை நோக்கி பார். என் விழிகள் உன்னோடு பேசும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இதே உணர்வோடு இரு என் குழந்தையே. இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீ ஏன் ஒரு சிறு விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய்? அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன். பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள். ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்து கொள்ளாதே. புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது. அந்த இடத்தில் இருந்துதான் நீ விருட்சமாக வளரப்போகின்றாய். நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே குழந்தையே. நீ இப்படி நினைத்தால், இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும். அமைதியாய் இருப்பது சிறந்தது. பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும். அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள். ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும். நிம்மதி தென்றலாய் வீசும். மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும். உன் கோபங்கள், ஆதங்கம், வருத்தங்கள், உன் எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும். அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான். அதை நீ கடைப்பிடி. உன் வாழ்வு இனிமையாகும். வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே. அதை நீ ஒருபோதும் செய்யாதே. ஒருவர் உன்முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார். கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு. அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிபோகும். அதற்கு என்றைக்குமே இடம் கொடுக்காதே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் குழந்தையே. ஒரு வெற்றியானது ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும். ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும். முயற்சித்துப்பார். முடியாதது என்று இந்த உலகில் ஒன்றுமே இல்லை. உலகில் வெற்றி பெற்ற அனைவரையும் ஒரு பக்கமும் தோல்வியடைந்த அனைவரையும் இன்னொரு பக்கமும் தராசில் வைத்து நிறுத்து பார்ப்போம். பணக்காரனும் தோற்று இருக்கிறான், ஏழையும் வென்று இருக்கின்றான். தோற்று போன எவரிடமும் இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? நம்பிக்கை. வெற்றியடைந்த அனைவரிடமும் இருந்த ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது எல்லாவற்றையுமே பெற்றுத்தரும். நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்திற்கு பெயர்தான் நம்பிக்கை. ஏமாற்றம் தோல்வியின் முதல் படியில்லை, அது வெற்றியின் அஸ்திவாரம். நிச்சயம் நீயும் வெற்றியடைவாய் என் குழந்தையே. உன் அன்னையான என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு.
நீ என்னிடம் நேற்று பிரார்த்தனை செய்யும் போதே உன்னால் முழுமனதாக பிரார்த்தனை செய்ய முடியாமல் கவலையோடும் குழப்பத்தோடும் இருந்தாய். நடப்பது எல்லாம் உனக்கு குழப்பத்தையும் அச்சத்தையும் தருகிறது என்று சொல்லி வேண்டினாய். உன் குழப்பங்கள் பிரச்சனைகளை இன்று நான் தீர்த்து வைக்கிறேன். நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வில் நீ விரும்பிய மாற்றத்தை பற்றி மகிழ்ச்சியாக சிந்தனை செய். இன்று சில மாற்றங்கள் நீ நடப்பதை காண்பாய். நம்பிக்கையை கைவிடாதே குழந்தையே. உன் மனம் மகிழும் நிகழ்வுகளையெல்லாம் நான் நடக்கச் செய்வேன். வாழ்க்கையில் நினைத்தது கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் அவரவர் கர்மாதான் காரணம். நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் என்பது நிஜமான உன் வாழ்வில் நடப்பவை. எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் எல்லோருடைய மனம்தான் காரணம். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் கேட்டால் நீ என்ன சொல்வாய்? நீ சொல்லும் பதிலில் இருந்துதான் என் லீலையின் அடுத்த பெரும் பங்களிப்பு உன் வாழ்வில் நடைபெறும். அம்மா, வாழ்க்கை என்றால் ஒரு பிறப்பின் நோக்கமறிந்து வாழ்வதற்கும் ஆன்மா என்ற உருவமற்ற உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதை நடைமுறையில் செலுத்தி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவு செய்வதில்தான் வாழ்க்கை என்ற சொல்லுக்கும் அர்த்தமும் அதன் பயனும். இந்த பதில் உன்னிடத்தில் வருகிறதா என்பதை முதலில் கேட்டுப்பார். இந்த வாழ்க்கை என்பது அன்பு, பாசம், விசுவாசம், நம்பிக்கை, பக்தி என்ற உணர்வுகளால் நிறைந்தவை. ஒருவருக்கு இதை நம்மால் வழங்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம், வெறுப்பு, பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவைப் போல மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்தும் இந்த வழியை கொடுக்கிறாயே. அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடியில் போய் தேங்கிக் கொள்கிறது. நான் மட்டுமா இதை செய்கின்றேன்? மற்றவரும் என்னிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை காண்பிக்கின்றார்கள். மற்றவரும் என்றால் யார் அவர்கள் உனக்கு? உன் ஆன்மா இல்லை அவர்கள். முதலில் உன் ஆன்மாவிற்கான பங்களிப்பை கொடுத்து அதை மதிக்க கற்றுக்கொள். பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கிறார்கள் என்ற யோசனையை செய். மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி. அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் நடக்கின்றன. மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது என் குழந்தையே. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் பாசமும் அருளும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு. நான் நிரந்தரமாகவே உன் அருகில் இருக்கிறேன் என்று உன் மனம் நம்ப ஆரம்பித்துவிட்ட பிறகு உன் மனதின் வேகங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் தாமாகவே பலம் இழந்துவிடும். காலப்போக்கில் வேரோடு அறுக்கப்படும். மனம் வேகங்களிலிருந்து விடுபட்டுவிடும். என் தங்கமே, நீ எதற்கும் பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போது எங்கே என்னை நீ நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். பயம் கொள்ளாதே குழந்தையே. வாழ்க்கையில் எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விடுத்து எனக்கென என் அம்மா இருக்கிறார் என நிம்மதியாக இரு. உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பது உன் அன்னையான என்னுடைய பொறுப்பு. கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்க உன் அன்னையான நான் வருகின்றேன். இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகிறாய்.